எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 4 வருஷம் குழந்தை. நிப்பாட்டி கொடுத்துட்றேன். என் பாட்டை 60 பிறந்த கருப்பசாமி உதரப்பட்டு எந்த ஊர் சாமி? செட்டிக்குளம். செட்டிக்குளம் செட்டிக்குளமா? வீட்டுக்கார அம்மாவுக்கு இதில் வந்து நிப்பாட்டிட்டேன். 4 நாள் தள்ளி போயிருக்கா? சரி, இதில் தான் நிப்பாட்டி கொடுத்துட்றேன். உங்களுக்கு எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 4 வருஷம் குழந்தை. நிப்பாட்டி கொடுத்துட்றேன். அது நிப்பாட்டி கொடுத்தா கருப்புசாமி என்ன செய்வேன்? கிடைக்காத காசு போடுறேன். நாங்கள் இன்னும் 18 நாளில் வர வச்சுக்கோங்க. பாதி யாரும் இருக்குதா? புரியுதா? புரியுதா? அது கொஞ்சம் கூட ஆக்கி இருந்தா வாங்கி கொடுத்தாரு. வாங்கி வச்சு பயன்படுத்திக்கோமா? தண்ணியில் உள்ள கொஞ்சம் போட்டு வச்சுப்படா. தண்ணியில் போட்டு கொடு. கருவசாமி. கருவசாமி எந்த ஊர் சாமி? கருவசாமி செங்காட்டுப்பட்டி. 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 செங்காட்டுப்பட்டியா? செங்காட்டுப்பட்டியா? இதில் நான் வேலை போட்டு கொடுத்தேன். இதுதான் இன்ஜினியர். கருவசாமி படாத கஷ்டம் பட்டாச்சு சார். படாத கஷ்டம் பட்டாச்சு. போகாத கோயிலில், போகாத ஆலயம்ல, கும்பிடாத தெய்வம்ல எல்லாமே கும்பிட்டாச்சு. ஆனால் உங்களோட வந்த பிற்பாடு பரவாயில்ல சார். அதே போல் வேலையே இல்லைன்னு சொன்னவங்க கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. அந்த இடத்துல குடைச்சல் மேலே குடைச்சல் சாமி. என்னால் இருக்க முடியலன்னு சொல்லி யார் சொன்னது? உங்கள் கணவர் இல்லையா? அப்படி சொன்னார். ஸோ சரி போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கருப்பசாமியும் நான் சொன்னேன். அதே போல் சாமி ஒரு 4-5 பேர் அந்த இடத்துல குடைச்சல் சாமி. வேலை செய்கிற இடத்துல குடைச்சல். என்னால் வந்து இருக்க முடியல. ஒன்று இது பண்ணுங்க, இல்லைனா என்னை மாற்றி விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி விடுங்க சாமி. என்னால் ஒன்றும் பண்ண முடியல சாமி அப்படின்னா. இல்லை, நீ அதே இடத்துல இரு, பேசிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் வந்து என்ன சொன்னாலும் அந்த இடத்துல இருந்து மாற்றலை. இருந்தாலும் என்னால் இருக்க முடியல சாமி. யார் சொன்னது? உங்கள் கணவர். அப்படி இருக்கும் போது எனக்கு மனசு திருப்தியாவில் எல்லாமே நடத்தி கொடுத்துருக்கு சாமி. இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நான் வெளியில் வந்து இன்னொரு கம்பெனியில் இது பண்ணுறாங்க, எனக்கு அங்கே அமைச்சு கொடு சாமி அப்படின்னு சொல்லி கேள்வி இல்லையா? சரி, நானும் அந்த கம்பெனிக்கு அமுச்சு விட்றேன். நில கடைக்கு வச்சு அமுச்சு விட்றேன். அதே போல் என்று வந்து இந்த கம்பெனியில் உன்னை மதிக்காமல் இது பண்ணி உன்னை வெளியே அமுச்சு விட்றாங்களோ, வெளியே அமுச்சு விட்றாங்களோ, யாரெல்லாம் இதுக்கு காரணமாக இருந்தானோ அவனை எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துருந்தேன். என்னாச்சு? எல்லாமே போச்சா? அதே போல் பழைய கம்பெனிலேருந்து எனக்கு இன்னும் பணம் பாக்கி வரல சாமி. புரியுதா? அதுதான் சாமி எனக்கு அதுக்காக தான் வந்துருக்கணும் சாமி. எப்படி? அதுக்காக தான் வந்துருக்கிறேன். எனக்கும் இந்த வீட்டு லோனு அது இதுன்னு கொஞ்சம் பயங்கர டைட்டாக இருக்குது சாமி. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. நீ போய் எப்படியாவது போய் அப்பனை போய் பார்த்துட்டு வா. யார் சொன்னது? ஆமாம், உங்கள் கணவர். எப்படியாவது போய் என் அப்பனை போய் பார்த்துட்டு வா. என் அப்பனை பார்க்காம ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இந்த சம்பளம் வருமா வராதான்னு தெரில. நீ போய் கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி,
வேற எதெல்லாம் மாத்திட்டாங்களா? அலைய வைக்கிறாங்க. காட்டு பக்கம் அனுப்பிச்சு விட்டாங்களா? ரொம்ப வருத்தப்படுது. சரி, இப்போ எங்க நான் அனுப்பி வர வைக்கிட்டேன்? முன்னாடி இருந்துச்சு சாமி, எல்லாம் செட் பண்ணிக்கிச்சுல, அந்த இடத்துல தான் இருக்கணும். அங்கேயே வர வச்சு கொடுத்தா போதும் இல்லையா? அந்த காட்டு பக்கம் கூட 3 நாளா உடம்பெல்லாம் நல்லலாம் சொல்லி சரி, நான் இன்று நைட்டு போய் கிளம்பி இந்த 3 பொழுதுக்குள்ள பழைய இடத்துக்கே வர வச்சு ஒர்க் பண்ண கொடுத்தா போதும்ல? அதே போல இன்னும் ஒரு 12 நாள்ல அந்த பணம் வந்து போட்டு கொடுத்துறேன். இதையே அமைச்சு கொடுத்துறேன், நான் பார்த்துறேன். இந்த கருப்பு ஆபத்துக்கு துணையா இருப்பான், உன்னை கைவிட மாட்டான்.